உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தமன்னா, அந்த பொம்பளை சொன்னதை கவனிச்சியா? அந்த மல்லிகாவோட தாலி இறங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. ராணியோட வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏமா இந்த வீட்டிலேயே சுத்திட்டு இருக்கான். இவங்க என்னடான்னா தீர்காயுசா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கவே தமாஷா இல்ல. மனு, நமக்கு மட்டும்தான் அது தெரியும். பாவம், அவங்க சொல்லிட்டு போட்டுமே. நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றவா போது. ஏய், அது எப்படி? இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு கரெக்டான பழமொழியை சொல்லியிருக்க. தமன்னா, நீ வேற லெவல்ல யோசிக்கிற. மூளையே மூளைதான். தாமரை அக்கா, அந்த கற்பூர தட்டை உள்ள வச்சிருங்களேன். என்னத்துக்கு தம்மனா? இல்ல, புகையா இருக்குல்ல, அதனால சொன்னேன். சரி சரி சரி, போக்கா. ஏய், என்ன தமன்னா, என்னாச்சு? எதுக்கு கற்பூரத்தை உள்ள எடுத்துட்டு போய் வைக்க சொன்ன? ரொம்ப மங்களகரமான பொருட்கள் எதுவும் பாக்க பக்கத்துல இருக்க கூடாது. பாக்க தொடவும் கூடாது. சரி, அதையும் மீறி தொட்டா என்ன ஆகும்? தண்ணி தொட்டிலிருந்து மீன் வெளியே வந்தா எப்படி துடிக்குமோ அதே மாதிரி அந்த நேரத்துல அதோட அரூப ஆத்மா துடிக்க ஆரம்பிக்கும். சரி, இப்ப அந்த தாலிய அவன் மல்லிகா கழுத்துல கட்டணுமே. தாலி மங்களகரமான பொருளாச்சே. ஐயோ, இப்ப பார்க்கால எப்படி தொட முடியும்? இத கமாண்டர்னு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்னது? மனுஷங்க செய்யற எந்த ஒரு மங்களகரமான விஷயமும் என்னால செய்ய முடியாது. ஏன், என்னால தொடக்கூட முடியாது. அப்படி இருக்கும்போது மல்லிகாவோட கழுத்துல நான் கட்ட போற தாலி இதுவாதான் இருக்கணும். அதுக்காக தான் கமண்டலன் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இதை நான் மல்லிகா கழுத்துல கட்டிட்டா மல்லிகா எனக்கு அடிமை. நான் அவளை வச்சு செஞ்சு முடிச்சிருவேன். அதனால நீ அந்த தாலிக்கு பதிலா இந்த தாலியை மாத்தி வச்சிரு. இந்த ஒரிஜினல் தாலியை இப்ப வெளியில் எடுத்துடணும். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டியா? பயங்கரமான நாள் தான். பொம்மி அக்காவை கொண்டா உங்களால என் உயிருக்கு ஆபத்து. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. என்ன இப்படி ஒரு ஆடியோ வந்திருக்கு? 11:20 வந்திருக்கு. ஏதோ தப்பா இருக்கே.
வாட்ஸ்அப்ல காலையில இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன நேர்ல பார்க்கும்போது ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசலையே. ஆ, இந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்போம். மல்லிகா, பசுபதி பொய் சொல்றாரு. இங்க பாரு, நான் ஒன்னும் தப்பாலாம் கேட்கல. ஏன் அப்படி ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னு மட்டும் தான் கேட்டேன். பாத்தியா மல்லிகா எப்படி பேசுறாருன்னு? நான் போய் சொல்லுவேனா? உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல. எனக்கு ஓ நம்பரும் ராணி அண்ணி நம்பர் மட்டும் தான் தெரியும். மத்தபடி யாருடைய நம்பர் என்கிட்ட இல்ல மல்லிகா. இல்ல மல்லிகா, கல்யாணத்துல இவரை பார்த்ததுக்கும் இப்ப இவரை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க தான் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. என்னங்க இது? சரி மல்லிகா, நான் அனுப்பியிருக்கேன்னு சொல்றாருல, அந்த மெசேஜை காமிக்க சொல்லு மல்லிகா. ஆ, சரி மாமா, அவர் அனுப்பியிருந்தா அது உங்க வாட்ஸ்அப்ல இருக்குல்ல மாமா, அதை எடுத்து காமிங்க. இரு, இப்ப காட்டுறேன். ம். இதுலதான் இருக்கு. காலையில 11:30 மணிக்கு அனுப்பினார் மல்லிகா. கேட்டா இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. யோ இங்க பாரு, யோ இங்க பாருன்னு சொல்றல. என்னயா ஆச்சு உனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பூஜை அறைக்குள்ளார போகும்போது நான் அப்படியே உள்ள போற மாதிரியோ, நீ என்ன காப்பாத்த வந்த மாதிரியோ அப்படியே பதறி அச்சுன்னு ஓடி வந்தா. யோ உன்னதாயா கேக்குற? என்னதாயா ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மல்லிகா என்னாண்ட வந்து, மாமா என்னத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாரு, என் வீட்டுக்காரர மாமாக்கு புடியிலையா, அப்படி இப்படின்னு கேட்டுன்னு இருக்கிறா. என்னயா நீ இப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது. என்ன ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யோ இரியா, உன் மூஞ்சே சரியில்லை. சரி வா, நம்ம உடனே ஊருக்கு போவோம். நீ இந்த மாதிரியே இருந்தா சரி வராது. வா போலாம். தாத்தா பாட்டி ஆண்ட சொல்லி கிளம்ப சொல்லு எல்லாரையும். ஏய் ராணி, இரு. ஐயோ ராணி, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல. பசுபதி பழைய பசுபதி மாதிரியே இல்ல. அவர்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. யோ என்னயா சொல்ற? ஆமா ராணி, நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. இங்க நடக்கிற விஷயங்களுக்கு விட தெரியாம நான் இங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். யோ நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒன்னும் புரியல. சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லியா. எனக்கு ஒரு நம்பர்ல இருந்து என் மொபைலுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது. பொம்மி அக்காவை கொண்டா உங்களால என் உயிருக்கு ஆபத்து. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.